அது உண்மைதான். நான் எங்க போனாலும் அது ஜெயிக்கிறது இல்லை. ஆனா இப்போ அந்த பழைய சிஸ்டம் மாறி போச்சு. கூட்டணி சேர்ந்து ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. எதிர்கட்சியில ஜெயிச்சவன மொத்தமா விலைக்கு வாங்கிடலாம். ஒரே நாள்ல எல்லாம் மாறி போகும். பாரதி மேடம் கேட்குறாங்க, அத்திவரதரை பார்க்க போறதுல ஏன் அவர் போனார் இவர் போனார்? உங்களுக்கு தெரியுமா, விஐபி பாசையே போலியே அடிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. இவ்வளவு தெளிவான மக்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதான். பாரதி மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க, என் வீட்டுக்கு பின்னால் கிணறு இருந்தது, ஏன் காணாமல் போனது? நீங்க தான் அதை கேட்கணும். ஏன் காணாமல் போனது? நீங்க உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் போர் போடுறான், 400 அடி போடுறான். உடனே உங்க வீட்டம்மா, அவன் 400 போட்டிருக்கான், நீங்க 800 போடுறேன், அவரு 1000 போடுறேன். சார், ஆளாளுக்கு போரின் ஆழத்தை கூட்டி கூட்டி நிலத்தடி நீரை சுரண்டியது பொறுப்பில் இருக்கிறவர்களா நாமா? உங்க வீடுகளில் எவ்வளவு போர் போட்டிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். நிலத்தடி நீர் மட்டம் குறைவதற்கு என்ன காரணம்? சார், போர் போடுறதை தடுக்கிறதுக்கு சட்டம் கிடையாது, இன்னும் கிடையாது. 3 பேரும் எங்க கூட்டணி சரியில்லை என்றார். சைலண்ட் ஸ்பிரிங் சரிமா, டிடிடி என்பது உலகம் முழுக்க தடை செய்யப்பட்டது, ஒத்துக்கிறோம். நம்ம ஊர்ல இன்னும் இருக்கு. ஏன் நம்ம ஊர்ல யாராவது விழிப்புணர்வு வந்து இந்த பூச்சிக்கொல்லியை வாங்கக்கூடாதுன்னு சொல்லல? இதை நாங்க போட மாட்டோம், ஏன்னா இதிலிருந்து வருகிற காய்கறியை எங்க பிள்ளைகள் தான் சாப்பிடுது, அதுக்கு வியாதி வரும், அதனால இந்த பூச்சிக்கொல்லியை வாங்க மாட்டோம்னு நாம முடிவெடுத்திருந்தால் அவன் எப்படி விற்பான்? ஏன் பண்ணல? நீங்க மலைகளிலே வீடு கட்டுக்கிறார், தனி மனிதர் என்ன செய்ய முடியும்? சார், இவ்வளவு தூரம் சுற்றுலா மலைகளுக்கு போய் மலையை அழுக்காக்குறது பொறுப்பில் இருக்கிறவர்களா நாம? சனி ஞாயிறானா புளியோதரையை கட்டி ஏற்காடு போயிடறான்ல, சும்மா போனா பரவாயில்லையா, குரங்குக்கு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் காய் திங்க மாட்டேங்குது, புளியோதரை தான் கேட்குது. இவன் கெட்டதும் இல்லாம குரங்கையும் கெடுத்து அம்மா அநியாயம் பண்றீங்க. இன்னும் ஒரு கேள்வி, அந்தம்மா, குப்பை தொட்டியை தெருவில் வைக்காதது யார் குற்றம்? வீர போராளி நடுவில் இருக்கிறாங்களே. சார், உங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். மாநகராட்சி உங்க வீட்டு வாசல்ல வந்து குப்பை தொட்டி வைக்குதுன்னு வைங்க. சமூக அக்கறை உள்ள பொதுமக்களே, இந்த தெரு குப்பை நீங்க வேண்டுமென்றால் என் வீட்டு வாசலில் வையுங்க. ராஜபாளையத்தில் கவிதா ஜவஹர் சொல்லுவாங்களா? ராத்திரியோட ராத்திரியை உருட்டி 4வது வீட்டில் வச்சுக்கோங்க. சார், நம்ம ஊர் ரோடு ரோலர் உருண்டதை விட குப்பை தொட்டி உருண்டது அதிகம், தெரியுமா உங்களுக்கு?